இனிமேட்ல இருந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா போலீஸ் நினைச்சானா உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண முடியும். உங்களை வந்து 40 இருந்து 60 நாள் போலீஸ் கஸ்டடியில வச்சு உங்களை விசாரிக்க முடியும். நீங்க ஏதாவது பொண்ணுகிட்ட வந்து நான் சத்தியமா உன்னதான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு ஒன்னா வந்து ஏமாத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியும். அண்ட் சோசியல் மீடியால இந்தியா பத்தி ஏதாவது தப்பா பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். இன்கேஸ் பைக் வீலிங் பண்ணி ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ரோட சுத்தம் பண்ண சொல்ற இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து புதுசா வந்து கிரிமினலா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். மெயின் ஃபீச்சர்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். Hello better citizens, this is me advocate Vignesh Muthukumar. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்த கிரிமினலோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த புது லாவை நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோட்னா என்ன, சிஆர்பிசினா என்ன, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கினா தான் புது லானா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். ஸோ இந்தியன் பீனல் கோட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குதா இந்தியன் பீனல் கோட். ஸோ அதுல பீனலைஸ் பண்ண பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இந்தியன் பீனல் கோடு. நீங்க இப்போ அஃபென்ஸ் பண்ணிட்டீங்க, உங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த கேஸை எப்படி ப்ரொசீஜரா கோர்ட்ல போய் இந்த கேஸ் கண்டக்ட் பண்றது பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஆர்பிசில வந்து எல்லா ப்ரொசீஜர் போடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு கேஸ் கண்டக்ட் பண்ண சொல்லிட்டு சிஆர்பிசில சொல்லியிருப்பாங்க. இதுதான் சிஆர்பிசி. ஸோ சிஆர்பிசி ஓகே, ஐபிசி ஓகே. ஐபிசி வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம எதாவது கிரைம் பண்ணா அதுல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சிஆர்பிசி வந்து ப்ரொசீஜர். அப்ப எவிடன்ஸ் ஆக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன எவிடன்ஸ்னா கோர்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லா எவிடன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா எவிடன்ஸ் போலீஸ்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த எந்தெந்த எவிடன்ஸ் வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க, அது ப்ரொசீஜர் வந்து எந்த போலீஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து கிளியரா கொடுத்துருப்பாங்க. இதுதான் பழைய 3 ஆக்ட். இந்த ஆக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 1860s அந்த முன்னாடி 160 வருஷம் முன்னாடி வந்து கொண்டு வந்த ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் இப்போ இந்தியா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம போன்லாம் யூஸ் பண்றோம். போன்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பழைய சாஃப்ட்வேருக்கும் புது சாஃப்ட்வேருக்கும் அப்டேட் இருக்குல்ல, அமெண்ட்மெண்ட் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்டா வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க, அது கிடைக்க போதான்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா எது டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ்ல நேம் வச்சிருக்காங்க. அந்த நேம் வந்து எல்லாம் டிஸ்பிளேல காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. இதோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது சோசியல் மீடியாலயோ ஏதாவது ஒரு கிரைம் நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து இனிமேட்டு போலீஸ் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். எலக்ட்ரானிக் மீடியா மூலியமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் சொல்றாங்க. எலக்ட்ரானிக் மீடியா என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மெயில் மூலியமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், இல்ல அவங்களோட வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் மூலியமா நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இப்போ நான் சொல்ற விஷயம் எல்லாமே பாசிட்டிவ், அதெல்லாம் ஒன்னொன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல ரிப்போர்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கான்செப்ட் வந்து 0 FIR. ஸோ நீங்க டிராவல் பண்ணி எங்கேயா போயிட்டீங்க, இமாலயா அந்த மாதிரி போயிட்டீங்க, அங்க ஏதாவது உங்களுக்கு அஃபென்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்க அங்க ரிப்போர்ட் பண்ணாம தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணாலுமே அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் 0 FIR. ஸோ 0 FIR வந்து நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த FIR ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல கிரைம் நடந்ததோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த 0 FIR வந்து ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 0 FIR சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாவே உங்களுக்கு FIR போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் நீங்க அட்வொகேட்லாம் கூட்டு போய் தான் நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை வாங்குவீங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரியா கம்ப்ளைண்ட் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு FIR கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும். ஸோ அது அக்யூஸ்ட் பர்சனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. யார் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு FIR கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஏதாவது கிரைம் பண்ணீங்கன்னா அந்த கிரைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு யாருக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்கு வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுமோ நீங்க ஒரு ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணுவாங்க, இல்ல உங்களை வந்து ஒரு ஃபோன் கால் கொடுத்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ரைட் டு அரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ நாளை பின்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் போர்ட்லயே போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும், போலீஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இன்கேஸ் ஏதாவது கிரைம் நடந்துச்சுன்னா அந்த கிரைம் வந்து போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு எவ்வளவு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அவ்வளவு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடணும், சர்வர்ல அப்லோட் பண்ணிட்டு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்லோட் பண்ணிடணும். இதெல்லாமே போலீஸோட டியூட்டி. அண்ட் போலீஸ்க்கு ஏகப்பட்ட பவர் இந்த ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ போலீஸ் ஒரு கேஸ் FIR ரிஜிஸ்டர் பண்ணிட்டானா அது ஃபாஸ்டா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா 60 days சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நம்ம போக தான் பார்க்க முடியும். நார்மலா போலீஸ் வந்து உங்க கேஸை ரிஜிஸ்டர்
பண்ணிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா நீங்க போலீஸ் கிட்ட போய் என் கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன சார், என்ன எஃப்ஐஆரோட கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நார்மலா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க முன்னாடி இந்த ஆக்ட் படி. இப்ப பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும், 90 டேஸ்க்குள்ள வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு விக்டிம்க்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிமேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஏதாவது கிரைம் பண்ணி நான் ஏதாவது கிரைம் பண்ணிட்டேன்னா போலீஸ் நினைச்சானா நேர்ல வந்து தான் சமான் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. எலக்ட்ரானிக் மீடியா மூலியமா சமான் அனுப்பலாம். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்போ மெயிலோ அது மூலியமா சமான் அனுப்பி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லலாம். இன்கேஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து விக்டிமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் வந்து ஃபீமேலா தான் இருக்கணும். ரெக்கார்ட் பண்றது அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து ஃபீமேலா தான் இருக்கணும். இன்கேஸ் ஃபீமேல் மெஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா யாரோ ஒரு ஸ்டாஃப் கண்டிப்பா ஃபீமேல் இருக்கணும் அவங்கள ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல நார்மலா நம்ம கேஸ் நடத்தாவே அந்த கேஸ் வந்து அட்ஜென்மெண்ட் வாய்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதனால நிறைய பேர் வந்து கோர்ட் போனாவே ஸ்லோவா போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பான வேலையெல்லாம் போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமமே 2 அட்ஜென்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வாய்தா தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அன்னெசரியாவே. ஸோ மற்ற எல்லாமே கோர்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 2 வாய்தா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஒரு பிளஸ்ஸா பாக்குறேன். ஆனா எந்த அளவுக்கு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் இதுல நான் என்ன பிளஸ்ஸா பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க ஒரு கிரைமை பார்த்துட்டீங்க, அந்த கிரைம் வந்து நீங்க கோர்ட்ல சொன்னாதான் அந்த கிரைம் பண்ணவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம எதுக்குப்பா கோர்ட்டு கேஸ் அவன் அந்த அக்யூஸ்ட் வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயம் இருக்கும்ல. ஆனா இனிமேட்ல இருந்து அப்படி இருக்காதுங்க. நீங்க விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல படி பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அஃப்ரைட் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அது வந்து அதுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் தேவையில்லை, போலீஸ் நினைச்சா கொடுக்கலாம் சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது போலீஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும். அந்த விட்னஸ் வந்து சொல்றவங்களுக்கு கோர்ட்டுக்கு வந்து சொல்றவங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும். அவர் சொன்னா மட்டும் தான் அவங்களுக்கு அஃபெக்ட் அந்த அக்யூஸ்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா, இது ஒரு மேஜர் இம்பார்ட்டன்டா பார்த்துக்கோங்க. இந்த புது ஆக்ட் வந்து முக்கியமா கொண்டு வந்ததுக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உமன் அகேன்ஸ்ட் அஃபென்ஸ் பண்றதுக்கும் சைல்டு அகேன்ஸ்ட் அஃபென்ஸ் பண்றவங்களுக்கும் சீரியஸ் பனிஷ்மெண்ட் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்குல இது வந்து பிராக்டிகலா இருக்க போதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து நம்ம லால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உமன்ஸ் அகேன்ஸ்டாவோ சைல்டு அகேன்ஸ்டாவோ யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க மேல சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். அந்த செக்ஷன் 16 NPNS படி பாத்தீங்கன்னா எந்த பொண்ணுகிட்டனா நீங்க சத்தியமா வந்து ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒன்னா இருந்து ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இது போல நிறைய விஷயம், இது வந்து ஜென்ரல் நான் ஷார்ட்டா சொல்றேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவங்கள வந்து நீங்க அகேன்ஸ்டா எதை அஃபென்ஸ் பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்க மாதிரி சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இனிமேட்ல இருந்து சோசியல் மீடியால இந்த வீலிங் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து ரோடு கிளீன் பண்றதுக்கும் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாவை இந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க, அந்த சர்வீஸ் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதுசா வந்த லால கண்டிப்பா இதுல நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் இதுல அஃபெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகும் நம்ம நம்புவோம். ஸோ இதுதாங்க, இது எல்லாமே இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் நீங்க என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வந்து டெவலப் ஆகின்னு இருக்கு. டெவலப் ஆகும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்டர்நெட்ல தான் போறோம். 1960 பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. 1960 இன்டர்நெட் எதுவுமே இருக்கு இல்ல, அதனால அந்த பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப எல்லா விஷயமும் இன்டர்நெட் ஆகும் போது கம்ப்ளைண்ட் இன்டர்நெட் ஆகணும், கம்ப்ளைண்ட் இந்த கோர்ட் ப்ரொசீஜர் இன்டர்நெட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே எலக்ட்ரானிக் மோட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ண அப்லோட் பண்ணேன்னு சொல்றாங்க. அந்த நீங்க ஜட்மெண்ட் வந்து ஆன்லைன்ல கொடுக்கலாம் சொல்றாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து விட்னஸ் நீங்க பண்ணணும்னா நீங்க விசி மூலமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஜட்ஜ் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்றாங்க. நிறைய இன்டர்நெட் வந்து இது அப்ளிகபிள் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க ஊர் சைட்ல எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட எல்லாம் ப்ராப்பரான போன் இருக்காது. இன்கேஸ் நான் இந்த போன் ரெக்கார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் பழைய வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணி தான் இப்ப வீடியோ எடுப்பேன். சரிங்களா, அதனால அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்பரா இருக்கணும், சர்வர் ப்ராப்பரா இருக்கணும். அந்த கவர்மெண்டோட சர்வரை வந்து யாரும் ஆக்ட் பண்ணிட்டு அந்த கேஸோட டீடைல்ஸ் வந்து எவிடன்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த குற்றம் பண்ணவரை வந்து விடுதலை ஆவதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு. ஏன்னா கூகுள் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே ஆக்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஹேக்கிங் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயின்னு இருக்கு உலகத்திலேயே. இந்த சர்வரை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செக்யூர்டா வச்சிருக்காங்க, எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒன்றும் அது டீடைல்ஸ் வரல. ஆனா இதெல்லாமே பாதுகாப்பு வச்சாதான் அந்த தப்பு பண்ணவருக்கு எல்லாம் வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா அந்த தப்பு பண்ணவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன்கேஸ் இதை ஆக்ட் பண்ணிட்டு யாராவது டெலீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாம் எலக்ட்ரானிக் மோட்ல போறதுனால. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கோர்ட்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணனா ஒரிஜினல் இந்த மாதிரி தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இப்ப வந்து நகல் ஜெராக்ஸ் இந்த எல்லாமே ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ பெனிஃபிட்டும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூலா நான் என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கிரைமை பண்ணிட்டு 2 பேர் நார்மலா எஸ்கேப் ஆயிருவாங்க. அந்த 2 பேர் எஸ்கேப் ஆகிறதுனால 8 பேர் கேஸ் மட்டும் தான் ரன் ஆகும். முன்னாடி கேசஸ்ல முன்னாடி லா பாடி பார்த்தேன்னா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 10 பேருக்கு கேஸ் நடத்துங்க. இந்த 10 பேருக்கு 8 பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த 2 பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அதே பனிஷ்மெண்ட் கொடுங்க. இன்கேஸ் எப்ப அவங்க மாற்றாங்களோ அந்த பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூல் வந்து சொல்லியிருக்குங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 பேருக்கு தான் கேஸ் நடத்துவாங்க, அந்த 2 பேர் கேஸ் நடத்த மாட்டாங்க. எப்போ பிடிக்கிறாங்களோ பிடிச்சி ட்ரையல் நடத்தி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த 10 பேருக்கு ஒரே நேரத்துல அவங்க 2 பேரும் எங்க போனாலும் பரவாயில்ல, இந்த 10 பேருக்கு ஒரே நேரத்துல கேஸ் நடத்துங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவங்க எப்ப மாட்டாலும் மாட்டி அதுக்கப்புறம் ஜெயில போட்டுலாம்னு சொல்லிட்டு இந்த புதுசா வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன விஷயம் நீங்க கேட்கும் போது எல்லாமே நல்லா தானே இருக்கு, இதுக்கு ஏன் அட்வொகேட்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, மத்தவங்களே ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்க கேட்கலாம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோடு, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 ஆக்ட் சொன்னல, நான் முன்னாடி சொன்னல உங்களுக்கு. இந்தியன் பீனல் கோட்னா என்னன்னா, தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க சிஆர்பிசி. அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து எவிடன்ஸ் என்னென்ன எவிடன்ஸ்ல அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த 3மே, இந்த 3ஓட ஆக்டும் வந்து 85% கட் காப்பி பேஸ்ட் தான் புதுசா பண்ணிருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஐபிசில வந்து 511 செக்ஷன் இருக்குங்க முன்னாடி. இப்ப பிஎன்எஸ்ல படி பாத்தீங்கன்னா 358 செக்ஷன் தான் இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப 302 மோடர்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், 420 சீட்டிங் தெரியும். இப்ப அதெல்லாம் வந்து 103 சொல்லிட்டு மோடரை வந்து கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நார்மலா நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமனோட மெமரி பவர்ல பாத்தீங்கன்னா நம்பரை சேவ் பண்றதா, நம்பரை ஸ்டோர் பண்றதா ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப 511 செக்ஷன் நான் சொன்னல, அது வந்து கிட்டத்தட்ட 160 வருஷமா இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் இதை தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்ப இருக்க சீனியர்ஸ் எல்லாருமே அதை தான் படிச்சிருப்பாங்க. சீனியர்ஸ் வந்து 511 செக்ஷனை வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்க, கரெக்டான அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, 302 வந்து மோட்டர் வந்து இருக்குல்ல, அது வந்து 303 ஆக்கியிருக்காங்க. ஐயா நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதே நம்பரை வச்சிருக்கலாமே. ஸோ 302 வந்து மோடர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நிறைய சினிமாஸ் பார்த்துருக்கேன், 302 மோடர் நிறைய பேர் 420 வந்து சீட்டிங் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதே அந்த நம்பர்ஸ் ஏன் சேஞ்ச் பண்றீங்க? அந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்றதுனால எல்லாருமே புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே புதுசா ஸ்டோர் பண்ணிருக்கணும், புதுசா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதை ரீடைன் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. இதனால வந்து சீனியர்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஸோ சீனியர்ஸ் வந்து ஒரு நல்ல சீனியர்ஸ் இல்லைன்னா ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த தப்பு பண்ண இன்கேஸ் அவர் தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து விடுதலை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு, கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஆர்குமெண்ட்ல வந்து தப்பா பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து இது ஜட்ஜுக்கும் ப்ராப்ளங்க, ஜட்ஜஸுக்கும் ப்ராப்ளம். ஏன்னா அவங்கள வந்து பழையலால் தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த பழையலாலாம் பாத்தீங்கன்னா செக்ஷன்ல படி கரெக்டா தெரிஞ்சுட்டு வச்சிருப்பாங்க. இப்ப புதுசா வரும்போது அவங்களும் அப்டேட் ஆகும்போது என்னதான் நம்ம இப்ப ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்டேட் ஆகுறதுக்கும் சீனியர் அப்டேட் ஆகுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஏஜ் கேப் இருக்கு, இந்த மெமரி பவர் இருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் நல்லா கற்றுப்பாங்க, இப்போ வரவங்கலாம் நல்லா கற்றுப்பாங்க. ஆனால் ஜட்ஜஸும் சரி, ஜஸ்டிஸ் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே அது பழசு தான் அவங்களுக்கு வந்து ஒரு 160 வருஷமா கற்றுக்கின விஷயத்த வந்து டக்குன்னு மறக்க முடியாது. இந்த விஷயத்த வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எனக்கு கேட்டால் என்னோட ப்ரொஃபஷனல்னால நான் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு படித்த விஷயம் எல்லாமே இப்போ வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவா நம்பர் போடுறது எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் தானே. 85% கட் காப்பி பேஸ்ட் தானே. அதே நம்பர் வச்சா என்ன, நேம் கூட இந்தியன் பீனல் கோட் வச்சா என்ன? இந்த ஆக்டுக்கெல்லாம் இந்தி பேரை வைக்கிறதுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேரா இல்லைங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, நிறைய கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே யுனைடெட் ஆகணும்னா இந்தியன் பீனல் கோடுக்கு, சிஆர்பிசி, அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் கேட்கும் போது நம்ம இந்தியாவை யுனைடெட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இவங்க கொண்டு வந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம்ஸ் கேட்டாவே சில பேர் வந்து ஹிந்தினால இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை அட்வொகேட்ஸும் வந்து இதை கற்றுக்கிட்டா மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்டிஸ் அடிப்பாங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லேயே நேம் இருந்திருக்கணும். அந்த செக்ஷனும் பார்த்தீங்கன்னா அதே செக்ஷன் இருந்து 85% கட் காப்பி பேஸ்ட் இருக்கும்போது அதே செக்ஷன் இருக்கும்போது ஒரு ப்ராப்ளமே இல்லையே. நீங்க என்னன்னா புது லா வந்தாலுமே புது லா கொண்டு வாங்க, அது ப்ராப்ளமே இல்லையே, நாங்கள் அது வேணாம் சொல்லல. ஆனால் இந்த நேம்ஸும் இந்த நம்பர் ஷஃபில் பண்றது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா யாருக்குமே வந்து இதை திருப்பி மெமரைஸ் பண்ணணும், திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும், 302 மோடர்னு சொல்லிட்டு திருப்பி டெஃபினிஷன்லாம் படிக்கணும், எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல ஒரு நெகட்டிவா பாக்குறேன், என்னோட ஃபீல்டில் நான் சொல்றேங்க இது. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, போலீஸுக்கு வந்து ஏகப்பட்ட பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி போலீஸ்க்கு நிறைய பவர் கொடுத்தாங்கன்னா
நீங்க நினைக்கலாம் அப்ப கிரைம் கம்மியாகும் நினைக்கலாம். ஆனா நீங்க ஒரு இன்னசென்ட்டா ஒரு கேஸ்ல மாட்டிட்டு போலீஸ் உங்களை அகேன்ஸ்டா ஒரு லாவை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் போலீஸ் இந்த அளவுக்கு லாவை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நாங்க சில விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எல்லா போலீஸும் சொல்லல, சில போலீஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப எல்லா போலீஸ்க்கும் வந்து இவ்வளவு பவர் கொடுத்தாங்கன்னா 40 டேஸ்ல இருந்து 60 டேஸ் கஸ்டடியில வந்து உங்களை வந்து வச்சு விசாரிச்சாங்கன்னா எத்தனை கஸ்டடி எடுத்து நடந்திருக்கு. ஸோ அதை அந்த விஷயம்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா. இப்போ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ போலீஸ் வந்து இத்தனை நாளுக்குள்ள கேஸ் முடிக்கணும்னு சொன்னா நிறைய வந்து ஃபேக் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புட்டப் கேஸ் ரிஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜெய்பி மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல நிறைய ஃபேக் கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க முன்னாடி காலத்துல. இப்ப போலீஸ் வந்து இந்த லா மூலியமா டைட்டன் பண்ணிட்டாங்கன்னா 90 டேஸ்க்குள்ள இந்த கேஸ் முடியும்னு சொன்னாங்கன்னா உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியலன்னா யாரா ஒருத்தர் வந்து இன்னசென்ட் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களை பிடிச்சி அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த டைட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா விட்னஸ் கொண்டு வந்தாங்களே, அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் இவங்க விட்னஸ் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்க நேரில் வந்து நேரில் அட்வொகேட் கேட்டால் தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரிய வரும். சரிங்களா. இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பு பண்ணாதவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதனால ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண போறோம், இதெல்லாம் எப்படி வந்து ப்ராக்டிக்கலா வந்து ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டேஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் உண்மையிலே தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா ஓகேங்க. தப்பு பண்ணாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம சட்டமே அதுதான் சொல்லிட்டு 100 குற்றவாளி வேணா தப்பிக்கலாம், ஒரு இன்னசென்ட் பீப்புள் வந்து சஃபர் பண்ண வைக்க கூடாது. அது பழைய லா படி இருக்கு. ஆனா புது லால அந்த ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், தப்பு பண்ணாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கூடாது. ஸோ அது ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன்னா அதுல நீங்க அதை ஃபேஸ் பண்ணாதான் அந்த வழி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பார்த்த விஷயம்லாம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன், பர்சனலாக பார்த்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபேக்கான ஒரு ரேப் கேஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த ரேப் கேஸ்னால கிட்டத்தட்ட 12 வருஷம் 15 வருஷம் ஜெயில வந்துட்டு அது ஃபேக் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டே இருந்தாரு. அந்த 17 வருஷம் 15 வருஷம் வந்து ஜெயில இருக்காருல்ல, அந்த லைஃப் யார் கொடுப்பா. ஸோ அதெல்லாமே கண்டிப்பா போலீஸ் வந்து கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாலும் 100% குட். அதை தப்பே சொல்ல மாட்டேன். இது நிறைய பவர் கொடுக்கும், ஏகப்பட்ட பவர் வேணா கொடுக்கணும். ஆனா தப்பு பண்ணாத இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள் 15 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தானா வாழ்க்கையே போயிடுச்சு. 15 வருஷம் போயிடுச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து வாழ்வாரு. ஒரு 25 வயசு பையன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தானா 40 வயசு ஆயிரும் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் யாராவது இந்த தப்பு பண்றாங்களோ, பவர் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அவங்க மேலாம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த ஆக்டில் சொல்லியிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்க, ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க, அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி இந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்கணும். ஆனா இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களும் தயங்குவாங்க. இன் கேஸ் நான் ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க. ஆனா இந்த 2 ப்ரொவிஷனும் லேக்கிங்கா இருக்கு. ஃபியூச்சர்ல இதை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக இந்த புது லாவெல்லாம் கொண்டு வந்ததுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு சொல்றாங்க, அண்ட் குயிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க, ஜஸ்டிஸ் ஃபாஸ்டா ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா உண்மையில நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஸோ பாக்குற நீங்க என்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாங்க, கிரிமினலா மட்டும் தான் அப்டேட் பண்ணாங்களா, புதுசா கொண்டு வந்தாங்களா என்று கேட்டீங்கன்னா இல்ல சிவிலாவும் கொண்டு வர போறாங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுதாங்க கிரிமினலா நீ கிரிமினலா. இதோட மெயின் ஃபீச்சர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு சொல்றாங்க. பொறுத்து தான் பார்ப்போம், நம்ம எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்ப்போம். ஆனா கண்டிப்பா இந்த சோசியல் மீடியால யாரெல்லாம் கிரைம் பண்றாங்களோ கண்டிப்பா இந்த ஆன்லைன் மூலியமா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து நான் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஜென்ரல் ஈக்குவாலிட்டி வந்து இதுல இந்த லால மெயின்டைன் பண்ணிருக்கான் பண்ணலையான்னு சொல்லிட்டு அதை பத்தி உங்களோட கருத்து நான் கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே. ஸோ வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டாபிக் நேம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது இம்பார்ட்டனோ எது மோஸ்டா லைக் வருதோ அதை பத்தி நான் சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே.